இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜாவாவோட டேட்டா டைப்ஸ் பார்க்க போறோம். பேசிக்கா டேட்டா டைப்னா என்ன அது? அப்படி வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துப்போம். அதுக்கு அடுத்து உள்ள போலாம். ஜாவா இஸ் அ ஸ்டாட்டிக்கலி ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். அது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். விச் மீன்ஸ் the data type of every variable is known at the compile time. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்துட்டோம்னா, அது வந்து டைனமிக் டைப். அது வந்து நம்ம ஒரு இன்டிஜரா இல்ல கேரக்டரான்னு சொல்ல தேவை கிடையாது. அதுவே டைனமிக்கா வந்து அத வந்து புரிஞ்சுக்கணும். ஆனா வந்து ஜாவா அப்படி கிடையாது. ஜாவா வந்து நம்ம குடுக்குறது வந்து வேரியபிளா, இல்ல நம்பரா, இல்ல ஸ்ட்ரிங்கா அப்படின்னு வந்து நம்ம தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ அதனால தான் இது வந்து ஸ்டாட்டிக்கலி டைப்டு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் சொல்றாங்க. ஓகேவா? இது மொத்தம் வந்து 2 டைப் இருக்குங்க. ஒண்ணு வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அண்ட் வந்து நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னா சிம்பிள் வேல்யூ டைரக்ட்லி இன் மெமரி. அது வந்து ஒரு சிம்பிளான வேல்யூ வந்து டைரக்ட்டா மெமரியில வந்து போய் ஸ்டோர் ஆயிக்கும். ஓகேவா? அது வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப். இன்னொன்னு வந்து நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல வந்து ஸ்டோர் மெமரி ரெஃபரன்ஸ் டூ ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஒரு டேட்டா வந்து மெமரி ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட்ல வந்து போய் ஸ்டோர் ஆகிக்கிறோம். அதான் வந்து நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். ஓகேவா? இதுதான் அந்த கிராஃப். ஓகேவா? இப்போ வந்து டேட்டா டைப்ஸ் இன் ஜாவா நம்ம பார்க்கும்போது இதுல வந்து ரெண்டா பிரியுது. ஒன்னு வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப் அண்ட் நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் பிரியுது. இந்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல அது ரெண்டா பிரியுது. என்னன்னா ஒன்னு வந்து நான் நியூமரிக் டைப், இன்னொன்னு வந்து நியூமரிக் டைப்னு பிரியுது. ஓகேவா? நான் நியூமரிக் டைப்ல தான் பண்ணி பார்க்க போறோம் நம்ம. நான் நியூமரிக் டைப்ல வந்து ஒன்னு பூலியன், இன்னொன்னு வந்து கேரக்டர்னு இருக்கு. இன்னொன்னு வந்து நியூமரிக்ல வந்து இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட்டிங் இருக்கு. ஓகேவா? இன்டிஜர்ல வந்து என்னென்ன வரும்னா பைட், ஷார்ட், இன்ட் அண்ட் லாங். இத வந்து இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா பைட் இன்ட்டு ஷார்ட் லாங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இன்னொன்று வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல வந்து ஃப்ளோட் அண்ட் டபுள். ஓகேவா? அடுத்து வந்து பார்க்க போறது வந்து நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல என்ன ஆகுனா ஸ்ட்ரிங், அரே, கிளாஸஸ் அண்ட் எக்ஸெட்ரா இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் கவர் பண்ணுவோம். அடுத்து வந்து நான் பிரிமிட்டிவ் கவர் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல நான் நியூமெரிக்ல பூலியன் பார்ப்போம். ஓகேவா? இப்போ விஎஸ் கோட்குள்ள வந்தாச்சு நம்ம இப்ப. நம்மளுக்கு பேசிக்கா நம்ம பூலியனா என்ன அது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பூலியன்னா பெரிய விஷயமே கிடையாது. ஒண்ணு ட்ரூவா இருக்கணும், இல்ல ஃபால்ஸா இருக்கணும். ஓகேவா? இது வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் ஆர் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஈவன் இஃப் ஃபால்ஸ் ஆர் ட்ரூ ஏதாச்சும் ஒண்ணு தான் வரணும். ஓகேவா? ஆர் 1 இல்ல 0 அப்படி இருக்கும். ஓகேவா? அதான் பூலியன் சொல்லுவாங்க நம்ம. எப்பயும் போல நம்ம வந்து ஃபைல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிப்போம். இம்போர்ட் ஜாவா டாட் util டாட் ஸ்கேனர். ஓகே, ஸ்கேனர் ஓகே கரெக்டா இருக்கு. import java டாட் lang டாட் சிஸ்டம். ஓகேவா? இந்த 2 ஃபைல் வந்து எப்பவுமே நீங்க இன்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இப்ப என்ன பார்க்க போறோம்னா, கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம். கிளாஸ் day2 public static void main string args. ஓகேவா? பேருக்குள்ள கோட் எழுத போறோம். இப்ப வந்து நம்ம if else ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பூலியன் வந்து எப்படி வந்து அவுட்புட் எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம பூலியனுக்கு வந்து பூலியன் யூஸ் பண்ணலாம். பூலியன் இப்போ நான் மழை பெய்யுதுன்னு சொல்லிக்கிறேன் நான். பூலியன் ரெயின்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றேன். ஓகேவா? அப்படி பெஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னோம்னா எனக்கு அவுட்புட் என்ன வரும்னா கெட் அண்ட் அம்பர்லா. அப்போ அம்பர்லாவை வந்து கொண்டு போ. ஓகேவா? UMBER ஓகே கரெக்ட். அம்பர்லா கொண்டு போ. இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். ஓகேவா? இப்போ வந்து நான் இப்போ மழை பெஞ்சா எனக்கு வந்து அம்பர்லா கொண்டு போன்னு சொல்றேன். ஆனா வந்து பூலியன் ரெயின்ல ட்ரூவா தான் இருக்கு. ஆனா வந்து நான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணல. அதனால இஃப் ட்ரூவா இருந்தா ஓகேவா? இஃப் வந்து மழை பெஞ்சா எனக்கு வந்து இது நடக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா எல்ஸ் பார்ட். ஓகேவா? இந்த எல்ஸ் பார்ட்ல வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல டோன்ட் கெட். எனக்கு அம்போலாம் தேவையில்ல. ஓகேவா? இப்படி போட்டு முடிச்சுக்கேன் நானு. இப்போ கோடிங் ரன் பண்ணி பார்ப்போமா? டெர்மினல், நியூ டெர்மினல். ஜாவா day2 டாட் ஜாவா. ஓகே. இப்போ என்ன அவுட்புட் வந்திருக்குன்னா கெட் ஆன் நம்பர்லா. ஏன் கெட் ஆன் நம்பர்லாம் வந்திருக்குன்னா
நான் இங்க வந்து மழை பெய்யுதுன்னு சொல்றேன். இப்ப இதுவே வந்து நான் ஃபால்ஸ்ன்னு சொல்றேன். மழை பெய்யல. அங்க வந்து மழை பெய்யலன்னு சொல்றேன். இப்ப என்ன ரெயின் என்ன இருக்கு? ஃபால்ஸ் இருக்கு. அப்ப எனக்கு என்ன அவுட்புட் பிரிண்ட் ஆகணும்? டோன்ட் கேர்ட்டு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? இப்ப பார்ப்போமா? ஓகே. கரெக்ட்டா பிரிண்ட் ஆயிடுச்சு. டோன்ட் கேர்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப திரும்பி கான்செப்ட் சொல்றேன். ஒரு டேட்டா டைப்ல நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல பூலியன் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இந்த பூலியன் வந்து வேர் எல்ஸ் ட்ரூவா இருக்கணும், இல்ல ஃபால்ஸா இருக்கணும். இதுல ரெண்டுலாச்சும் ஒண்ணு தான் வரணும். ஓகேவா? 0 ஆர் 1. எப்பயும் போல நீங்க வந்து ஃபைல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு கிளாஸ் கிரியேட் பண்ணி கிளாஸ்க்கு நேம் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. டிக்ளேர் பண்ணி முடிச்சுட்டு இஃப் பூலியன் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? பூலியன் யூஸ் பண்றீங்கன்னா பூலியன் யூஸ் பண்ணிக்கலாம். பூலியன் ரெயின் இருந்துச்சுன்னா நான் வந்து ஃபால்ஸ்னு போட்டிருக்கேன் இங்க. இஃப் ரெயின் இப்ப ரெயின் என்ன இதுல இருக்கு? ஃபால்ஸ்ல இருக்கு. அங்க மழை பெய்யல. மழை பெய்யலன்னா எனக்கு என்ன வேணும்? அம்பர்லா வந்து தேவைப்படாது. அப்ப டோன்ட் கெட் எல்ஸ்ல வந்து முடிஞ்சிரும். இதுவே நாங்க ட்ரூவா இருந்துச்சு, மழை பெஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ள போகும். ஓகேவா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல கெட் ஆன் அம்பர்லா அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பூலியன் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேரக்டர் பார்க்க போறோம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.